குட் ஈவினிங். ஸோ நான் பேசுறது கேட்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதோட தொடர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். பத்மா அவார்ட்ஸ்ல வந்து 3 இருக்கு: விபூஷன், ஸ்ரீ அண்ட் பூஷன். இதுல என்ன ஆர்டர் தெரியுங்களா? பத்மஸ்ரீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவார்ட், அதாவது நிறைய பேர் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்த ஹையர் லெவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷன். பத்ம பூஷனுக்கு அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன். ஸோ பத்ம ஸ்ரீ, பத்ம பூஷன், அடுத்து பத்ம விபூஷன். இந்த 2024 வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிறது ஒரு 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல சப்போஸ் நமக்கு வந்து கொஞ்சம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது தேவை. தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வைஜெயந்தி மாலா, அதுக்கப்புறம் பத்மா சுப்பிரமணியம், 2 பேத்துக்கு கலையில அவங்க சிறந்து விளங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. வைஜெயந்தி மாலா பாலி, இவங்க பொலிட்டீஷியனும் எங்க எம்பியும் கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்மா சுப்பிரமணியம், பரதநாட்டியம் டான்சர். ஆர்ட்ஸ் 2 பேத்துக்கு கலைக்காக கொடுக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன். அதே மாதிரி 2024 வந்து பாரத் ரத்னா கொடுக்கப்பட்டது. பாரத் ரத்னா கிட்டத்தட்ட 5 வருடமாக பாரத் ரத்னா யாருக்குமே கொடுக்கல. கடைசியாக கொடுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 2019 தான் கொடுத்தாங்க. 2019க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 2024 கொடுத்தாங்க. 2024 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷ இடைவெளி கொடுக்கல. இப்போ வந்து 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2024 5 பேர் கொடுத்துருக்காங்க. யாராருன்னு தெரியுமா? பாரத் ரத்னா விருது யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்கே அத்வானி கொடுத்தாங்க. கர்பூரி தாக்கூர், இவர் யாருன்னா பீகாரை சேர்ந்தவர். இவர் வந்து அரசியல்வாதி, பீகாரோட சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 1978 வந்து பாத்தீங்கன்னா 1978 வந்து பாத்தீங்கன்னா அங்க இடஒதுக்கீடு கொள்கையை இடஒதுக்கீடை வந்து கொடுத்திருக்கிறார். ரிசர்வேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பாலிசி இன்ட்ரோடியூஸ்ட் பை கர்பூரி தாக்கூர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இடபிள்யூஎஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எக்கனாமிக்கலி வீக்கர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு வந்து பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இங்கதான் இடஒதுக்கீடு. மொத்தம் 69%. பிசிக்கு 26.5, பிசி முஸ்லிம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20, பிசி முஸ்லிம்க்கு வந்து 3.5, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. ஸோ மொத்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 69% வந்து இடஒதுக்கீடு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது யாருக்கு அப்படின்னா எல்கே அத்வானி அவர்களுக்கு. எல்கே அத்வானி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. So one of the co-founders of பாரதிய ஜனதா பார்ட்டி. பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்தாரு. அதே மாதிரி இந்த ராமஜென்மி பூமி இயக்கம் இருக்குல்ல, ராமஜென்ம பூமி இயக்கம், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இன்வால்வா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா எல்கே அத்வானி அவர்கள். இவர் தான் இந்த ராம ரத யாத்ரா அப்படிங்கிறது 1990 வந்து அதை வழிநடத்தி சென்றவர். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள்லாம் உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருது? பி.வி. நரசிம்மராவ். ஸோ பி.வி. நரசிம்மராவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, பி.வி. நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் தான் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர். நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி எந்த வருடம்னு கேட்பாங்க. 1991 நமக்கு ரொம்ப கிரைசிஸ். ஸோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ எக்கனாமிக் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டாந்தாரு. அதுக்கப்புறம் அப்ப இருந்த நிறைய லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது ஒவ்வொன்றுமே. ஸோ அதெல்லாம் எளிமைப்படுத்தினாரு. அந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணாங்க.
ஸோ அதனாலதான் அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி குட். எல்பிஜி எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க டைப் பண்ணிட்டீங்க. எல்பிஜி. எல்பிஜினா எல்லுனா லிபரலைசேஷன், தாராளமயமாக்குதல். பிங்கிறது பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்குதல். ஜிங்கிறது குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல். ஸோ இதை வந்து கொண்டாந்தாங்க பி.வி. நரசிம்மராவ். இந்த பி.வி. நரசிம்மராவுக்கு பக்கபலமா இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் யார்? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரோக்ராட்ஸ். அவர் என்ன பதவியில இருந்தார்? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நேரா அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்தோடனே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்பட்டது. அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் வகித்த பதவி. இது ஒரு தடவை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது கொரோனா நீங்க நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும், அதை வாட்ச் பண்ணியிருந்தா மட்டும்தான் தெரியும். சில பேர் ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாரு, பட் அது கிடையாது ஆன்சர். சொல்றதுக்கு முன்னாடி நிறைய டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஜிசின்னு சொல்லக்கூடியதுல அதோட சேர்மனா இருந்தார். யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய யூஜிசியோட சேர்பர்சனா இருந்தார். அங்க இருந்தா நிறைய டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசியலுக்கு வந்தது. சோ பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். அடுத்த நாளாவது பாத்தீங்க அப்படின்னா சரண் சிங் அவர்கள். சரண் சிங்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு? சொல்லுங்க. சரண் சிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எல்லாமே நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா அது சம்பந்தமா என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5வது பிரைம் மினிஸ்டர் இருந்தவர். 79 இருந்து 80 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. 79 இருந்து 80 வரைக்கும் சரண் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விவசாயிகள் இருக்காங்கல்ல, இந்திய விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டவர். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சாம்பியன் ஆஃப் இந்தியன் பெசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விவசாயத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட் ரீஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. லேண்ட் ரீஃபார்ம்ஸ்னா என்னது அப்படின்னா நில சீர்திருத்தங்கள் இதெல்லாம் வந்து கொண்டாந்தார். ஜமீன்தார் எல்லாம் இருக்குல்ல, ஜமீன்தார் அத வந்து நிறைய பேரு ஒரே ஆளே நிறைய நிலம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, அவங்கதான் ஜமீன்தார்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஜமீன்தார்ஸ் வந்து அபாலிஷன் பண்ணார். ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்ட கொண்டாந்தார். இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை 1980 நிறுவனாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்தள் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியை நிறுவினார். இவர் தான் யூபியோட ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். யூபியில ஃபுல்லாவே சீஃப் மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் தான் வந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து 1967 வந்து ஒரு கோயாலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி 1977 நமக்கு தெரியும், 1977 தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்தது. 1977 இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத அமைச்சு அமைந்தது. யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அப்போ மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தாங்க அப்படின்னா நிறைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சரண் சிங்கும் ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். மொராஜி தேசாய் கவர்மெண்ட்ல சரண் சிங் வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜனதா பார்ட்டி செக்யூலர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். ஜனதா பார்ட்டி மதச்சார்பின் மற்ற ஜனதா பார்ட்டியை 1979 இவர் வந்து ஆரம்பித்தார். இவர் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் பீரியடா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தியோட சப்போர்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்தார். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தார். யாரு அப்படின்னா சரண் சிங். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்ட்டு. அதனால இவருடைய பிறந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் என்னது தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு தேசிய விவசாயிகள் தினம்? தேசிய விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் 23. வெரி குட், டிசம்பர் 23. இவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கேர்டேக்கர் அந்த மாதிரி இருப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீஃப் பீரியடா தான் இருந்தார். ஒரு ஜூலை ஆகஸ்ட் ஒரு மாசம் கூட இல்லை. இவர் கொஞ்சம் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அவரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல ஒன்லி பிரைம் மினிஸ்டர் who never visited the parliament.
ஸோ அவரோட பிரைம் மினிஸ்டர்ல பாராளுமன்றத்திற்கே செல்லாத பிரதம மந்திரி யார் அப்படின்னா சரண் சிங் அவர்கள். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 23 நாள் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா உடனே அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா விலக்கி கொண்டாங்க 1979. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது. 80ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்திரா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப தம்பிங் மெஜாரிட்டியில வந்துருவாங்க. ஏற்கனவே இந்திரா காந்தி தான் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 1975ல தான் ஒரு முக்கியமான ஒரு இதை கொண்டாந்தாங்க. என்னதுன்னா மிசா, தேசிய நெருக்கடியை கொண்டாந்தாங்க. நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிக்கல்? நேஷனல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிக்கல்? இது எல்லாமே ஒவ்வொன்றுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். தேசிய நெருக்கடி வந்து என்ன சட்ட விதியன்? அரசியலமைப்பு சட்ட விதியன் 352. நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் 356ன்னு போட்டிருக்கீங்க. 356 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துல உள்ள அரசாங்கத்தை வந்து கலைப்பது. அதாவது பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க, கவர்னர்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகையான நெருக்கடி இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டிகல் 352, நோட் பண்ணிக்கங்க. ஆர்டிகல் 352. இந்த 352 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி. இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி இது வரைக்கும் எத்தனை முறை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் தேசிய நெருக்கடி இந்தியாவில் இது வரைக்கும் மொத்தம் 3 முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் கொண்டாந்துருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1962. 62ல வந்து சீன போர். ரொம்ப முக்கியம் எழுதிக்கங்க. 1962ல வந்து சீனா இந்தியா மீது படையெடுத்தது. அந்த 62ல உள்ள எமர்ஜென்சி 65 வரைக்குமே இருந்தது. ஏன்னா 65ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. 62ல இருந்து ஆரம்பிச்சு 65 வரைக்கும் இருந்தது ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 352. அடுத்து ரெண்டாவது எமர்ஜென்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1975. அந்த 75ல தான் இப்ப நம்ம சொன்னேன்ல, இந்திரா காந்தி அவர்கள் வந்து மிசாங்கிற சட்டத்தை கொண்டாந்தாங்க, உள்நாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அந்த மிசா சட்டம்லாம் அப்பதான் கொண்டு வந்தாங்க. மிசானா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த இந்திரா காந்தியார் நெருக்கடியால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நீங்க சில பேரோட பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பேர் போட்டிருப்பாங்க, மிசா பாண்டியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மிசா கைதியில், அந்த மிசா சட்டத்தால் கைதி பெற்றவர். இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா மிசா பீரியட்ல வந்து கைது செய்யப்பட்டவர். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 75ங்கிறது வந்து 3வது நெருக்கடி. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அது எது சொல்லுங்க? மொத்தம் 3 முறைன்னு சொல்லியிருக்கேன். முதல் முறை 62 to 65, ரெண்டாவது முறை வந்து 75க்கு முன்னாடி, மூன்றாவது தான் இந்த இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. இரண்டாவது எப்போ? இரண்டாவதும் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்திரா காந்தி பீரியட் தான். இரண்டாவது வந்து வெரி குட், 1971. நோட் பண்ணிக்கோங்க, 1971. அப்போ ஒரு கிளர்ச்சி. ஆக்சுவலா இந்தியாவை பிரிச்சாங்கல்ல, இந்தியா பிரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பிரிச்சாங்க. பாகிஸ்தான் 2 இடத்துல இருந்தது. இப்ப இருக்கிற பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பேர் அப்படின்னா அது வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் எங்க இருந்தது அப்படின்னா நம்ம பங்களாதேஷ், நம்மளுடைய மேற்கு வங்காளத்தை பிரிச்சு பங்களாதேஷ் இப்ப இருக்கிறதுல அதான் கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது. இந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து அங்கே மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து நம்மளை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்றது இல்ல, நமக்கு வந்து அவங்களோட திட்டங்கள் எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளர்ச்சி பண்ணாங்க. இந்த கிளர்ச்சியை வந்து அவங்க வந்து ஒடுக்குவதற்காக மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட ஹெல்ப் கேட்டாங்க. அப்ப யார் அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ அவரு ஹெல்ப் கேட்டாங்க. அதனால இந்தியா வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தது இந்தியா. பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தது. இது 1971.
அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கராச்சி வந்து அவங்களுடைய முக்கியமான துறைமுகம். அந்த கராச்சி துறைமுகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாக்கியது. டிசம்பர் மாதம் தாக்கியது 1971. அந்த இதுல ஆபரேஷன் பேர் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஆபரேஷன் நேம்? ஆபரேஷன் நேம் 1971 அந்த தாக்கிய ஆபரேஷன் நேம் என்ன? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது அது மற்ற விஷயத்திலையும் டச் பண்ணுவோம். இது எல்லாமே எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் ட்ரைடன்ட். என்ன ஆபரேஷன் அப்படின்னா திரிசூல ஆபரேஷன். திரிசூலம். ட்ரைடன்ட் அப்படின்னா திரிசூலம். 3 சூலங்கள் இருக்கும்ல, அந்த திரிசூலம். சோ நம்ம எமர்ஜென்சி மொத்தம் சொல்லியிருக்கேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய எமர்ஜென்சிங்கிறது ஆர்டிகல் 352. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி, கவர்னர்ஸ் ரூலோ ஆட்சியை கலைச்சல் கொண்டாடுவாங்கல்ல, அது 356. அடுத்து வந்து 360 பாருங்க, 4 நாளா கூட்டிட்டு வருது. 352 பிளஸ் 4 356, 356 பிளஸ் 4 360. இந்த 360ங்கிறது என்னதுன்னா பினான்சியல் எமர்ஜென்சி. 360ங்கிறது நிதி நெருக்கடி. இந்தியாவில இதுவரைக்கும் நிதி நெருக்கடி ஒரு முறை கூட வந்ததில்லை. இந்தியாவில நிதி நெருக்கடி இதுவரைக்கும் வந்தது கிடையாது. வெரி குட். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து 5வதா யாரு பாரத் ரத்னா வாங்கினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5வதாக பாரத் ரத்னா யாரு வாங்கினா? லாஸ்ட் இயர் காலமானாங்க MS சுவாமிநாதன் அவர்கள். MS சுவாமிநாதன் அப்படின்னால என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு சொல்லுங்க? MS சுவாமிநாதன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியணும். வெரி குட். நிறைய பேர் டைப் பண்ணிருக்கீங்க. கிரீன் ரெவல்யூஷன். விவசாயத்திற்காக நிறைய தன்னுடைய வாழ்நாட்களை வந்து செலவிட்டவர் MS சுவாமிநாதன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வந்து டைரக்டர் ஜெனரலாகவும் இருந்திருக்கிறார். IRRI இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? IRR சரி, IRRI எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுல வந்து டைரக்டர் ஜெனரலா இருந்தார். இது எங்க இருக்கு அப்படின்னா இது மணிலால இருக்கு. மணிலா எதனுடைய தலைநகரம்? நீங்க இந்தோனேஷியான்னு சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுனால பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மணிலால இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மணிலால இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? இந்திய அரிசி ஆராய்ச்சி கழகம் எங்க உள்ளது? இந்திய அரிசி ஆராய்ச்சி கழகம். இதெல்லாம் நமக்கு இன்டர்நேஷனல், அதாவது நமக்கு முக்கியமான சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு, கட்டாக்ல இருக்கு. கட்டாக் ஒடிசா, பழைய பேர் தான் ஒரிசா. ஸோ ஒடிசால இருக்கு. ஸோ இவரும் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் சொல்லுவாங்க. இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் ஹெல்ப்பா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணது அப்ப இருந்த அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் யார் அப்படின்னா சி சுப்பிரமணியம் அவர்கள். வெரி குட். இவங்கெல்லாம் சேர்ந்தா அந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் எந்த பீரியட்ல கொண்டாந்தாங்க தெரியுமா? இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் வீட் ரெவல்யூஷன் தான் சொல்லுவாங்க. மெயினா கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு தான். அதனாலதான் அதிகமாக இதனால பலனடைந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் தான் அதிகமாக பலனடைந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 60s தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 66ல இருந்து ஆரம்பிச்சது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்ட் லெவல்ல யாரு அப்படின்றது கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்ட் லெவல்ல யாரு அப்படின்னா நார்மன் போர்லாங். ஓகே, இப்போ கேக்குறாங்க எந்த 5 ஆண்டு திட்டத்துல இது வரும் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
அப்போ உங்களுக்கு 5 ஆண்டு திட்டங்கள்லாம் வரிசையா தெரியணும். அந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வரும்போது நீங்க இந்த 66 to 69 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 66 to 69 அப்படிங்கிறது பிளான் ஹாலிடேயா இருந்தது. பிளான் ஹாலிடே அதாவது என்னது, திட்ட விடுமுறையாக இருந்தது. திட்ட விடுமுறையாக இருந்தது. இப்போ 5 இயர் பிளான்ஸ் கேட்டதுனால சொல்றேன். 5 இயர் பிளான்ஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சிலபஸ் தனியாவே இருக்கிறது. 5 இயர் பிளான்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா நாங்க சொல்றேன். சரிங்களா, 1951 to 56 வந்து முதலாம் 5 ஆண்டு திட்டம். 56 to 61 வந்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். 61 to 66ங்கிறது வந்து மூன்றாவது 5 ஆண்டு திட்டம். 66 to 69 வந்து பிரேக்கு. 69 to 74 வந்து பாத்தீங்கன்னா 4வது 5 ஆண்டு திட்டம். 74 to 79 வந்து கிடையாது, அதுக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டது. அப்ப 78 to 80ங்கிறது ஒரு பிரேக்கு. 80 to 85 ஒண்ணு. 85 to 90. 91 92 ஒரு பிரேக்கு. இது இல்லை, இது 6 கிடையாது. 7வது 5 ஆண்டு திட்டம், இங்கேயும் பிரேக். 92 97 வந்து 8வது 5 ஆண்டு திட்டம். 97 to 2002 வந்து பாத்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டம். 2002 to 7 வந்து பாத்தீங்கன்னா 10வது 5 ஆண்டு திட்டம். 7 to 12 வந்து பாத்தீங்கன்னா 11வது 5 ஆண்டு திட்டம். 12 to 17 வந்து பாத்தீங்கன்னா 12வது 5 ஆண்டு திட்டம். சோ இந்தியாவில 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 12 தான். அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் கிடையாது, முடிவுக்கு வந்தது. ஏன்னா 2015 இருந்து நித்தி ஆயோக்ன்றது இந்த பிளானிங் கமிஷன் போய் பிளானிங் கமிஷனை தூக்கிடுவாங்க. பிளானிங் கமிஷன் வந்து எப்ப தூக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. 2014 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பிளானிங் கமிஷன் வந்து திட்டக்குழு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 15 1950 ஆரம்பிக்கப்பட்டது. மார்ச் 15 1950 ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்ப ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சுதந்திர தின உரையில வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி சொன்னாங்க 2014 இதை நம்ம பிளானிங் கமிஷன் ரிமூவ் பண்ணிட்டு புதிதாக நீத்தி ஆயோக் அப்படின்னு சொன்னாங்க. NITIAAYOG. நித்தி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு பேரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 2014 ரிமூவ் பண்ணாங்க. 1/1/2015 இருந்து நித்தி ஆயோக் வர ஆரம்பிச்சு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நித்தி ஆயோக் வந்து 2015 17 சில பேர் 17 டைப் பண்ணிருக்கீங்க. 15 17 இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க. 66 to 69 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சம், அதுக்கப்புறம் நிறைய உயிரிழப்பு, தொற்று நோய். ஏற்கனவே இப்பதான் சொன்னேன். 65 வந்து பாத்தீங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் வார், இதனால வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. அதனால ஒரு ஹாலிடே மாதிரி கொடுத்தாங்க. 5 ஆண்டு திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாலிடே கொடுத்தாங்க. அதனாலதான் 66 to 69க்கு என்ன பேரு அப்படின்னா திட்ட விடுமுறைன்னு சொல்லுவாங்க. பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான பேர் வந்து பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை. அடுத்து ஒரு பிரேக் சொன்னேன். 79 to 80. 79 to 80 எப்படி பிரேக் அப்படின்னா 74 இருந்து 79 வரைக்கும் தான் 5 ஆண்டு திட்டம், 5வது 5 ஆண்டு திட்டம். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 77 வந்து அரசாங்கம் மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத அரசு வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில ஒரு கூட்டு ஆட்சியாக அமைந்தது. அதனால அவங்க எப்பவுமே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய கவர்மெண்டோட பாலிசி எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, கட் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டத்தை 79 முடிகிறத அதற்கு முன்னரே முடித்தார்கள். இப்ப கேட்கலாம் எக்ஸாம்ல, எந்த 5 ஆண்டு திட்டம் ஒரே 5 ஆண்டு திட்டம் 5 ஆண்டுகள் முடிக்கும் முன்னரே முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 5வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து 5வது 5 ஆண்டு திட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு கேட்பாங்க. 5வது 5 ஆண்டு திட்டம்னாலே ஆன்சர் என்ன அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம்னாலே எது கேட்பாங்கன்னா வறுமை ஒழிப்புக்கான திட்டம். வறுமை ஒழிப்புக்கான திட்டம் கரிபி கட்டாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிபி கட்டாவ், ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிப்புக்கான திட்டம். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி.
இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாம நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அதனால அது ஏபிசி. இப்போ மேத்ஸ் படிக்கிறீங்கன்னா A+B² ஃபார்முலா மாதிரி, எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா அப்ப அந்த கரிபி கட்டாவ், அதெல்லாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்க பேர் என்ன அப்படின்னா வறுமை, ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, தமிழ்ல வறுமையை ஒழிப்போம். இது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். புத்தகத்துல 6ஓ 4ஓ போட்டிருக்கும், சரிங்களா? அது புத்தகத்துல இது தப்பா இருக்கும். நீங்க 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் போடணும். புத்தகத்துல சப்பா இருக்கு, அதை வச்சுலாம் மார்க்லாம் நீங்க கிளைம் பண்ணவே முடியாது. ஸ்கூல் புத்தகத்துக்கும் டிஎன்பிசி சிலபஸோ கொஸ்டின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு டிஎன்பிசி நிறைய முறை சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நான் சொல்றேன், கேள்விகள் ஸ்கூல் புத்தகத்துல இருந்து வரலாம், ஏன்னா சிலபஸை பேஸ் பண்ணியிருக்குது. ஆனா எல்லா கேள்விகளும் ஸ்கூல் புத்தகத்துல இருந்து வராது. குரூப் 4க்கே நிறைய கேள்விகள் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி வெளியே அவுட் சைட்ல இருந்தா வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 79ல இருந்து அவங்க ஒரு ஐந்தாண்டு திட்டம் போட்டாங்க. ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 80ல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் திரும்ப பயங்கர மெஜாரிட்டியோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. அதனால அவங்க போட்ட பிளானையும் வந்து நிப்பாட்டிட்டு இந்த 79 to 80 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோலிங் பிளான்னு சொன்னாங்க, சுழல் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. எழுதிக்கங்க, நான் சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். 79 80 வந்து சுழல் திட்டம், சுழல் திட்டம், ரோலிங் பிளான். இது என்னது? பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை, திட்டங்களுக்கு விடுமுறை. 66 to 69, 79 80 வந்து ரோலிங் பிளான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 1990ல, இப்பதான் பார்த்தோம், 1990ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரைசிஸ். நம்மகிட்ட வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வே ரொம்ப கம்மியா இருந்தது, அந்நிய செலாவணி ரொம்ப கம்மியா இருந்தது. அப்ப அந்த அந்நிய செலாவணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்ததுனால வேற வழியே இல்லாம நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஃபாரின் கரன்சி நமக்கு வர வேண்டி இருந்தது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பொருளாதாரத்தை நம்ம ஓபன் பண்ணி விட்டோம், வெளிநாட்டவர்களுக்கு பொருளாதாரத்தை ஓபன் பண்ணி விட்டோம். வெளிநாட்டு, அதுக்கு முன்னாடி வெளிநாட்டு பொருட்கள்லாம் இங்க வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கஸ்டம்ஸ், அது டியூட்டின்றது. இப்ப அப்படி கிடையாது. எஃப்டிஐன்னு சொன்னாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வர்றதுனால நம்ம நிறைய பணப்புழக்கம் வெளியில இருந்து வர ஆரம்பிச்சு நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து அப்போ ஒரே $1 பில்லியன் தான் இருந்தது. ஒரே $1 பில்லியன். $1 பில்லியன் என்னத்துக்கு, எந்த மூளைக்கு சொல்லுங்க? நம்ம எதை வச்சு நம்ம இது பண்ணுவோம்? நம்ம ஆயில்லாம் இறக்குமதி பண்றதுக்கெல்லாம் என்னது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான் வேணும். அப்போ $1 பில்லியன் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து லிபரலைசேஷன் பண்ணலாம். அதான் எல்பிஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு தேதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கிட்டத்தட்ட 650 பில்லியன் நோக்கி போயிட்டு இருக்கு. 650. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசான் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 638 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இதை வச்சும் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, அந்நிய செலாவணி. இப்ப எவ்வளவுனா 638 பில்லியன். ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி. ஒரு பில்லியன் அப்படின்னா 10 to the power 9 அர்த்தம். மில்லியன்னா 10 to the power 6 அர்த்தம். சரி, அதனால இந்த 91 92ல புதுசாக எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் தெரியுங்க? ஆனுவல் பிளான், ஆண்டு திட்டம் என்று அழைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கேள்விகள், இப்போ சொன்ன விஷயத்துல இருந்து நிறைய கேள்விகளே உங்களுக்கு வரும். இன்னும் அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்நிய செலாவணிங்கிறது என்னது தெரியுங்களா? எதெல்லாம் சேர்ந்தது அந்நிய செலாவணி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. ஒரு 3 ஐட்டம் சேர்ந்தது தான் அந்நிய செலாவணின்னு சொல்லுவோம். இந்த அந்நிய செலாவணிங்கிறது எங்க இருக்கிறது தெரியுமா? உங்க கையில, என் கையில, மக்கள் கையில இருக்கிறது கிடையாது. யார்கிட்ட இருக்கிறது? இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆர்பிஐல இருக்கிறது. ஆர்பிஐல இருக்கக்கூடியது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சி, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாலர். அந்த டாலர், எண்ணு, பவுண்ட் ஸ்டெர்லிங், ஈரோன்னு சொல்லுவாங்க. பட் வெளிமா நம்ம டாலர் இதெல்லாம் வச்சாதானே வெளிநாட்டுல போய் என்ன வாங்க முடியும்? நம்ம காசை கொடுத்தா வாங்க முடியும்.
இப்பதான் இந்த வார் பிரச்சனையால நம்ம அமெரிக்க ரஷ்யாவும் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ருப்பிலேயே டீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ வெளிநாட்டு கரன்சி யார்கிட்ட இருக்க வெளிநாட்டு கரன்சி? ஆர்பிஐல இருக்க வெளிநாட்டு கரன்சி. ஆர்பிஐக்கு எப்படி வெளிநாட்டு கரன்சி கிடைக்கும்? இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எக்ஸ்போர்ட் பண்றேன். நான் எக்ஸ்போர்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டாலர் கிடைக்கும். வெளியே இருந்து அனுப்புவாங்கல்ல, டாலர் அனுப்புவாங்க. அப்ப அந்த டாலர் என்ன பண்ணுவேன்? நான் பணமா மாத்திர டாலர் இங்க வச்சு எப்படி செலவு பண்ணுவேன்? அப்ப டாலரை வந்து ஆர்பிஐ கொடுத்து பணமா வாங்கிக்கும். அப்ப அந்த டாலர் வந்து டாலரை வச்சுக்குவாங்க. அப்ப அந்த டாலரை வச்சுட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இதெல்லாம் இறக்குமதி பண்ண முடியும். அதே மாதிரி வெளிநாட்டுல வாழ்றவங்களாலதான் நமக்கு நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிடைக்குது. இங்க இல்லாம வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, வெளிநாட்டுல சம்பாதிச்சு இங்க பணம் அனுப்புறாங்க. இங்க எப்படி அனுப்புவாங்க? டாலர் அனுப்புவாங்க. டாலர் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிறவங்க ஆர்பிஐட்ட போய் ஆர்பிஐட்ட இருந்து நமக்கு பணமா வந்து நம்ம பணத்தை இங்க செலவு பண்ணுவோம். அப்போ ஒரு நாட்டு முன்னேற்றத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐயோட ரோல் வந்து ரொம்ப 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 முக்கியம். இங்க வேலை பார்க்கிறவங்களோட அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கரன்சி, அதுக்கப்புறம் என்னன்னா கோல்டு ரிசர்வ், ரொம்ப முக்கியமானது. கரன்சி, வெளிநாட்டு கரன்சி ஆர்பிஐல இருக்குது. அப்புறம் ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய கோல்டு நம்மகிட்ட கையில இருக்க கோல்டு கிடையாதுங்க, ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய கோல்டு. எப்பவுமே ஒரு பணத்தை நீங்க அடிக்கணும் அப்படின்னா, பணத்தை அச்சடிக்கணும்னா அதற்கு தகுந்த கோல்ட வந்து வச்சுட்டுதான் அச்சடிக்கணும். இல்லைன்னா அந்த பணத்துக்கு மரியாதையே கிடையாது. சரிங்களா? சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் கிடையாது. நம்மகிட்ட அதுக்கு தகுந்த பணம் கையில இருக்கணும். அந்த இருக்கிற பணத்தை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கோல்டே அச்சடிக்கணும். இல்லைன்னா அந்த பணத்துக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு இருக்காது. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து. சோ ஆர்பிஐ எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 812 டன்ஸ் கோல்டு இருக்கு. 812 டன் கோல்டு. ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ, அவ்வளவு கோல்டு. இந்த எக்கனாமிக் கான்செப்ட், அந்த பணத்தை வச்சுட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற எக்கனாமிக் கான்செப்ட், இதை வச்சு ஒரு பெரிய ஏதோ ஒரு சீரீஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. நான் அந்த சீரீஸை பார்க்கல. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு தடவை டைம் கிடையாது, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னாலே விறுவிறுன்னு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்க எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. அதுக்கு பேர் எனக்கு ஞாபகம் இருக்கேன், எனக்கு ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்குவேன். மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர், யாராவது பாத்தீங்களா? மணி ஹெய்ஸ்ட். அந்த அளவுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. அது ரொம்ப சின்னதா இருந்தா நான் பார்த்திருப்பேன். அது ஏதோ அது பாக்குறதுக்குன்னே செலவு பயங்கர நிறைய மணி நேரங்களை செலவு பண்ணும் போல இருக்கு. அது ஏகப்பட்ட இதா இருந்தது. சரிங்களா? மணி ஹெய்ஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? MONEYHEIST, மணி ஹெய்ஸ்ட். யாருமே கேள்விப்படலைன்னா சந்தோஷம். அது ஒரு தொடர், பெருந்தொடர்னு நினைக்கிறேன். அதுல ஃபுல்லா கான்செப்டே இதுதான். எப்படி போய் கொள்ளையடிக்கிறது, லீகலா எப்படி கொள்ளையடிக்கிறது, அது சம்பந்தப்பட்டது. மணி ஹெய்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தொடர். ஓகே, ரைட். அப்புறம் வேணா டைம் இருக்கும்போது பாருங்க, இப்போ போய் அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கரன்சி, அப்புறம் கோல்டு ரிசர்வ், அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க உங்க இதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணீங்க, அதுக்கு பேர் வந்து STR. இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். STRங்கிறது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னதுன்னு பேப்பர் கோல்டுன்னு இதுக்கு பேரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பேப்பர் கோல்டு, தங்க காகிதம் என்று அழைக்கப்படுகிறது. STR, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இது யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னா, திஸ் இஸ் வித் IMF. இதை ஞாபகம் வச்சுக்கன்னா உடனே IMF சொல்லணும். IMFங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எங்க இருக்குது அப்படின்னா வாஷிங்டன். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1945. IMF கூடவே இன்னொன்னு இருக்கும், அதனாலதான் அதை சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பிரெட்டன் வுட் ட்வின்ஸ்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. பிரெட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெட்டன் வுட் ட்வின்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னா IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் பேரு பிரெட்டன் வுட் ட்வின்ஸ் என்று அழைக்கப்படும். 1945 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா
இலக்கியத்திற்குல கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது என்னங்க சொல்லுங்க? இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இந்தியாவில் என்ன? சோ இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது வந்து ஞானபீட விருது, ஞான்பித் அவார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா யாருக்கு கொடுக்கப்பட்டது? 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது. எப்பவுமே ஞானபீட விருது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் தருவாங்க. இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு தந்திருக்கிறாங்க ஞானபீட விருது. ஏற்கனவே இந்த இதுல அடிக்கடி நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்ல 2 பேத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. 2 பேத்துக்கு. யாரு, எந்த வருடம், அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஞானபீட விருது தமிழ்ல வந்து இது வரைக்கும் 2 பேருங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது உடனே தெரியணும். யாருக்கு தெரியுமா? தமிழ்ல அகிலாண்டம், அதுக்கப்புறம் ஜெயகாந்தன். அகிலாண்டம் அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1975 கொடுக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. 1975 வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டத்திற்கு கொடுக்கப்பட்டது. அகிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 அகிலனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அகிலன் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புத்தகம் அப்படின்றது மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவராலா அவங்க பண்ணக்கூடியது கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 2002 யாரு அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்களுக்கு 2002 வழங்கப்பட்டது. இப்ப நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா 2023. இது ஒவ்வொன்றுமே வருஷம், எப்போ வருஷம் அப்படிங்கிறது கேட்பாங்க. இது 2024 அனௌன்ஸ் பண்ணது. பட் எந்த வருடத்துக்குரியது அப்படின்னா 2023ஆம் வருடத்துக்குரியது. 2023ஆம் வருடத்துக்குரியது. 2023ஆம் வருடத்துக்குரியது ராம் பத்ராச்சாரியா. அடுத்து குல்சார் எந்த மொழி அப்படின்னா உருது. இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. ராம் பத்ராச்சாரியா அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரினவுண்ட் உருது பொயட். அவர் உருது பொயட்ரி, மற்றபடி ஹிந்தி சினிமாலையும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அடுத்து சாமேலி தேவி ஜெயின் விருது. சாமேலி ஜெயின் விருது இது நார்மலா ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சாமேலி தேவி ஜெயின் விருது எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஊடகத்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் பெண்மணிகளுக்காக கொடுக்கப்படுகிறது. அது எஸ்பெஷலி ரொம்ப டேரிங்கா சொல்லுவாங்கல்ல, டேரிங்னா வீர தீரத்துக்காக, அந்த மாதிரி ரொம்ப ஒரு டேரிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செயல்படக்கூடிய அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடியது ஊடகத்துறையில் 1980 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சமேலி தேவி ஜெயின் அவார்ட் 2024. ஜேர்னலிஸ்ட் 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. அது யாரு 2 பேர் அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் கிரிஷ்மா புத்தார், ஊடகவியலாளர், பெண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. கிரீஷ்மா புத்தார். அதுக்கப்புறம் ரிங்கா சோப்ரா. இந்த ரிங்கா சோப்ரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சமேலி தேவி ஜெயின் அவார்ட் 2024. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட மிக உயரிய விருது. பிரான்ஸ் நாட்டோட மிக உயரிய விருது அதை வந்து பாத்தீங்கன்னா செவாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. செவாலியர் விருது பிரான்ஸ் நாட்டுல கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. அப்படின்னா உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? தமிழர்கள் யாருக்கு கிடைச்சிருக்கு ஞாபகம் வரும்? உங்களுக்கு யாருக்கு ஞாபகத்துக்கு வரணும்? சிவாஜி. வெரி குட். சிவாஜிக்கு 1995 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு 2016 கொடுத்தாங்க.
சிவாஜி கணேசன் 1995, கமல்ஹாசன் வந்து 2016. இந்த உயரிய விருதை வந்து பாத்தீங்கன்னா 1802 நிறுவனது யாரு அப்படின்னா நெப்போலியன் அவர்கள். நெப்போலியன் போனபர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் நெப்போலியன் அவர்கள். ஸோ இந்த அவார்டு வந்து 2024 வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அரசியல்வாதி, இவர் ஒரு டிப்ளமாட் கூட, நிறைய புத்தகங்கள் இருக்கார், ஆத்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல யூஎன்ல ஒர்க் பண்ணவர், அண்டர் செக்ரட்டரி ஜெனரலா இருந்தவர். யூஎனோட செக்ரட்டரி ஜெனரலா இந்தியா சார்பா வந்து பாத்தீங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் இந்தியா சார்பா ரெப்ரசென்ட் பண்ணவர் சசி தரூர். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இவர் கொடுத்திருக்கிறாங்க யார் அப்படின்னா சசி தரூர். பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சசி தரூர். சசி தரூர் ஃப்ரம் கேரளா. வெரி குட். கேரளாவை சேர்ந்தவர். இவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். ரியாட் அப்படிங்கிறது அவருடைய புத்தகம் தான். An Era of Darkness, The Great Indian Novel, இதெல்லாம் அவருடைய புத்தகங்கள். The Great Indian Novel, ரியாட், ரியாட்னா கலகம், An Era of Darkness. புத்தகமும் கேட்பாங்க சரிங்களா, எதெல்லாம் எழுதணும் அப்படின்னு. டார்க், DARK. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்மா கார்டியன். தர்மா அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு ஆபரேஷனோட பேர். So what is தர்மா கார்டியன்? தர்மா கார்டியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டு பயிற்சி, ஒரு கூட்டு பயிற்சி ஒத்திகை அப்படின்னு சொல்லலாம். This is a joint exercise. Joint exercise between ரெண்டு நாட்டோட சேர்ந்த ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். எந்தெந்த இரண்டு நாடுகள் அப்படின்னா எழுதிக்கங்க. இந்தியா அண்ட் ஜப்பான். இந்தியா அண்ட் ஜப்பான். இந்தியா ஜப்பான்ல மாறி மாறி நடக்கும். இவங்க கூட கூட்டு படை ஒத்திகை. அதுக்கு பேரு தர்மா கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மா கார்டியன் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் ஜப்பானீஸ். 2018 இருந்து வருடம் நடந்துகிட்டு இருக்கு. 2024 நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் 40 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் ஜப்பான் சைடு 40 பேர், இந்தியா சைடு 40 பேர் இருப்பாங்க. இது இப்போ எந்த வருடம்? இப்போ வந்து 2024 வந்து இது எங்க நடைபெற்றது அப்படின்னா இது வந்து ராஜஸ்தான்ல நடைபெற்றது. ராஜஸ்தான்ல நடைபெற்றது. இந்த மாதிரி ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இதெல்லாம் கேட்பாங்க. தர்மா கார்டியன் அந்த பேர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு 2018 இருந்து. எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா 2030க்குள்ள 1.5 லட்சம் டன் 1.5 லட்சம் டன் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹைட்ரஜன் 1.5 லட்சம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளது. Which country had set a target of producing 1.5 lakh tons of hydrogen by 2030? ஏன் ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஹைட்ரஜனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபியூவல். அதான் பின்னாடி வரக்கூடிய உலகத்தை ஃபுல்லாத்தையும் வந்து காக்கக்கூடிய ஒரு ஃபியூவல் அப்படின்னா அதுதான். நீங்க ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு ஆல்வின் டாப்லர் அப்படின்ட்டு. ஃபியூச்சர் ஷாக் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுல என்ன நம்ம சொல்லியிருப்பாரு, அப்போ
பின்னாடி உலக மக்களை எல்லாம் காப்பாற்ற போறது யாரு? ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இடமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. பற்றாக்குறை. அப்போ ஃபியூச்சர் ஷாக் அப்படிங்கிறதுல எது பின்னாடி உள்ள மக்களுக்கெல்லாம் உணவு அளிக்க போறது எது அப்படின்னா கடல் அப்படின்னாரு. கடல்ல தான். அது ஃபிஷ்ஷா இருக்கலாம், ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு செல் இது சிங்கிள் செல் புரோட்டீன் சொல்லுவாங்க. அதிகமாக புரோட்டீன். இப்போ அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்கல்ல, அஸ்ட்ரானமர்ஸ் இங்க இருந்து என்ன சாப்பாடு கட்டிட்டா போவாங்க? பீட்சா, பர்கர், இல்ல சாம்பார் சாதம், ரைஸ் சாதம் கட்டு போவாங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ் தே ஈட். ஆனா அதிக அளவு புரோட்டீன் கிடைக்கணும். அதுக்குதான் அந்த டேக் என்னது, ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிறது சிங்கிள் செல் ஸ்பைருலினா. அதில் நிறைய புரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதிகபட்ச புரோட்டீன் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பைருலினா. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்பைருலினா? இப்ப ஸ்பைருலினா வந்து இதுலயே இருக்கு. குளோரெல்லா கேப்சூல் ஃபார்ம்ல கிடைக்குது. ஸ்பைருலினா சிங்கிள் செல் புரோட்டீன். இதெல்லாம் வெஜிடேரியன் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கடல் பாசியில இருந்து எடுக்கிறாங்க சரிங்களா. அப்போ அந்த மாதிரி ஃபியூச்சருக்கு இனிமேல் உலக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எது அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அது மாதிரி இந்த ஹைட்ரஜன் இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டார்கெட்டா வச்சு இதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெரி குட். இப்போ நிறைமதி சொல்ற மாதிரி இது வந்து கிரீன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனை யூஸ் பண்றதுனால கிரீன் ஃபியூவல், ஒரு பசுமை ஆற்றல். ஏன்னா இதனால பை ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு மாசும் வராது. இதோட பை ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா இதோட பை ப்ராடக்ட் வந்து நீராவி தான் வரும், தண்ணி தான் வரும். அதனாலதான் ஹைட்ரஜன், ஹைட்ராஜின். இந்த ஹைட்ராஜின் அப்படிங்கிறது தான் ராக்கெட்டுக்கெல்லாம் ஃபியூவலா யூஸ் பண்றாங்க நம்ம. ஸோ இந்த மாதிரி இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண அந்த நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது, வியட்நாம். அதே மாதிரி ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா 316 வருஷத்துக்கு முன்னாடி 316 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாட்டோட ஒரு 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 316 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து ஒரு உள்ள மூழ்கி போச்சு. அதுக்குள்ள பல லட்சம் கோடி மதிப்பு வாய்ந்த பொருட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 டன் புதையல்ன்றாங்க. பல ஆயிரம் கோடி, அதாவது 1.66 லட்சம் கோடி உள்ள மதிப்பிலான புதையலோட சேர்ந்திருக்கு அப்படின்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயினோட கப்பல். இத எந்த நாடு வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலோட போய் இடிபாடுகள்லாம் அகற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ட்ரை பண்றாங்க. இது எங்க நடந்தது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல் நடந்தது. அட்லாண்டிக் பெருங்கடல்ல. அதுக்கு எந்த நாடு வந்து அதை எடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறது, அதனுடைய இடிபாடுகளை அகற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறது அப்படின்னா கொலம்பியா. கொலம்பியா நாடு. கொலம்பியா நாடு எந்த காண்டினென்ட்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேர் இஸ் கொலம்பியா? கொலம்பியன் கண்ட்ரி. கொலம்பியா வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. வெரி குட். கொலம்பியா வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. அடுத்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்தி மூவ்மெண்ட்ல எந்த பக்தி செயின்ட் அவருடைய 25 உயர வெண்கல சிலை, 25 ஃபீட் பிரான்ஸ் ஸ்டாச்சு, அத வந்து பாத்தீங்கன்னா கோவர்தன் அப்படிங்கிற இடத்துல, கோவர்தன்றதுதான் அவரோட பர்த் பிளேஸ், வாரணாசி. அந்த வாரணாசியில வந்து திறந்து வைத்தாங்க. எந்த பக்தி செயின்ட்? பக்தி செயின்ட்னா என்னது, பக்தி மார்க்கத்துல நிறைய துறவிகள் இருந்தாங்கல்ல, பக்தி இயக்கத்துக்காக நிறைய துறவிகள் இருந்தாங்க. சூர்தாஸ், ராம்தாஸ், கபீர், ராமானந்தா, இவங்கெல்லாம் பக்தி செயின்ட். அதுல யாருக்காக இந்த சிலை வாரணாசியில் 25 அடி உயர வெண்கல சிலையை வந்து பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சாங்க. யார் அப்படின்னா
ரவிதாஸ் அவர்கள். ரவிதாஸ் அவர்கள். அடுத்து 2023க்கான ஜிடி பிர்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023க்கான ஜிடி பிர்லா அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் ஆதித்தி சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் ஆதிதி சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டுகளுக்கான பிர்லா அவார்டு. இவர் யாரு அப்படின்னா இவர் கணினித்துறையில் நிபுணர். குறிப்பாக பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசர்ச்ல ஒரு நிபுணர் இருக்கார். சோ இந்த 2023க்கான ஜிடி பிர்லா இது எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா சயின்டிபிக் எக்ஸலன்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஆதித்தி சென் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து இப்ப புதிதாக நாட்டுல லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். யார் அவர்? லோக்பால். முதல் லோக்பால்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் லோக்பால்? லோக்பால்னா என்ன அப்படின்னா மத்திய அளவுல பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன்ல ஊழல்ல ஈடுபடக்கூடிய மினிஸ்டர்ஸ், அதிகாரிகள் இவர்களை எல்லாமே விசாரிக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்புக்கு பேரு லோக்பால். இது அரசியல்வாதிகளையே விசாரிக்கிறோம்ல, பிரைம் மினிஸ்டர் கூட விசாரிக்கிறோம்ல, அவங்க கூட தப்பா இருந்தாங்கன்னா அவர் தண்டனை கொடுக்கறோம்ல. அதனால இது யாருமே அதை கொண்டு வரவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த லோக்பால் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனா அது சட்டமாக நேற்றப்பட்டு அது பெரிய லெவல்ல நம்ம வெளியே இன்னும் அந்த அளவுக்கு செயல்படுதா அப்படிங்கிறது தெரியல. இந்த லோக்பால் பாத்தீங்கன்னா ஜனவரி 2014 நிறைவேற்றப்பட்டது. 2014 யாருக்காக? பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், அதுக்கப்புறம் குரூப் ஏபிசிடி ஆபீசர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க தவறு பண்ணாங்கன்னா, இவங்க ஊழல் பண்ணாங்கன்னா அவங்க மேல அந்த சட்டம் பாயும். இதற்காக பாத்தீங்கன்னா அந்த லோக்பால் அமைப்பு அதோட சீஃப் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இல்லாம இருந்தது, வேக்கண்டா இருந்தது. லோக்பாலுக்காக புதிய தலைவர் நியமிச்சிருக்கிறாங்க. யார் அந்த புதிய தலைவர்? அஜய் மாணிக்க ராவ் கான்வில்கர். அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அப்படிங்கிறதா அந்த புதிய தலைவர். சரி, லோக்பாலுங்கிறது சென்ட்ரலுக்குங்க. அப்ப ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் இவங்களெல்லாம் விசாரிப்பதற்கு, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணா அதற்கு என்ன, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு என்ன பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. வெரி குட். லோக் ஆயுக்தான்னு பேர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக் ஆயுக்தா. ஃபர்ஸ்ட் எந்த மாநிலத்துல லோக் ஆயுக்தா நிறுவப்பட்டது அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வி. எழுதிக்கங்க. 1971 எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. 1971ங்க எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. நோட் பண்ணிக்கோங்க, மகாராஷ்டிரா. இந்த லோக்பால் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது யாரு? லோக்பால் அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணது யாருங்கிறது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. 1963ல எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் தான் அந்த டேர்மை காயின் பண்ணாரு. எல்எம் சிங்வி காயின் த டேர்ம் லோக்பால். எல்எம் சிங்வி. லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் பாத்தீங்கன்னா எந்த வருஷம்னு கேட்டீங்கன்னா 2013. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. அமலுக்கு வந்தது 2014 இருந்து, ஜனவரியில இருந்து.
அமலுக்கு வந்தது 2014 ஜனவரில இருந்து. இந்த லோக் பால் இது மாதிரி ஒரு வேணும், ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதை யாரு சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும், இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ற தவறுகளுக்கு வந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா 1966 அமைக்கப்பட்ட 1966 அமைக்கப்பட்ட முதல் என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லுவாங்க, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு. அந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அதோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் 2 நிர்வாக சீர்திருத்த குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த நிர்வாக சீர்திருத்த குழுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் நிர்வாக சீர்திருத்த குழு, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைக்கப்பட்டது. அப்ப மொராஜி தேசாய். அவங்க தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொதுமக்கள் கூட குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து 1966 சப்மிட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி லோக்பாலுங்கிறது சென்ட்ரலுக்கும், லோக் ஆயுக்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2014 வந்து அதுக்கப்புறம் 1 இயர்ல பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப லேட்டா தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2018. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்டது 2018. இப்ப யாரு தலைவரா இருக்காங்க? தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் வந்து ஒரு தலைவர், 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், அப்புறம் நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் தேவதாஸ் அவர்கள். ஜஸ்டிஸ் தேவதாஸ் அவர்கள். ஸோ முத எந்த மாநிலத்துல லோக் ஆயுக்தா கொண்டாந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 1971 மகாராஷ்டிரா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்ப கொண்டாந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா 2018. தமிழ்நாடுல லோக் ஆயுக்தாவோட சேர்மன் யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் நீதியரசர் பி தேவதாஸ் அவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தாங்கிறது தமிழ்நாடு, நான் சொல்லியிருந்தேன் 5 மெம்பர் ஆன்டி கரப்ஷன் பாடி, 5 உறுப்பினர்களை கொண்ட ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. அந்த 5ங்கிறது யாரு அப்படின்னா ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 2+2 2 பேர் வந்து ஜுடிஷியல்ல இருந்து இருக்கணும், நீதித்துறையில இருந்து 2 பேர் வந்து நான் ஜுடிஷியல்ல இருந்து இருப்பாங்க. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க லோக் ஆயுக்தா அதோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அவங்க வந்து 5 வருடங்கள் இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து என்னன்னா 70 வருடம், 70 வயது. 70 வயது வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்.